பொங்கல் பண்டிகைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவது அவசியமா? அவசியம் என்றால் ஏன் அவசியம்? எப்படி நடத்த வேண்டும்? அவசியமில்லை என்றால் ஏன் அவசியமில்லை? ஜல்லிக்கட்டுக்கு மாற்றாக என்ன தேவைப்படுகிறது என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை இப்போது பார்க்க. உண்மையான வீரம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் அதுல ஒண்ணு ஜல்லிக்கட்டு ஒண்ணு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்கு தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளோட நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு ஒரு பொங்கலுக்கான ஒரு விருந்தாகவே கருதப்படுகிறது. ஜல்லிக்கட்டு இருக்கு அப்படின்னா நம்மளோட தமிழர்களோட பாரம்பரியத்தை வந்துட்டு நம்ம பின்பற்றோம் அப்படின்னு தான் சொல்றோம். இன்னைக்கு எந்த ஒரு கலாச்சாரத்திலயும் நம்மளோட ஸ்டைல் வந்துட்டு மாறிட்டு வந்தாலும் இந்த ஒரு ஜல்லிக்கட்டு அப்படிங்கறதுல வந்துட்டு நம்ம அதை மறந்துடாம இன்னைக்கு நம்ம அதையும் பின்பற்றிட்டு வர்றது நம்மளோட ரொம்பவே ஒரு பெருமைக்குரிய விஷயம். சோ அதனால வந்துட்டு ஜல்லிக்கட்டு ரொம்பவே அவசியம். ஜல்லிக்கட்டுன்றது தேவையில்லாத ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஏன்னா மனுஷங்கள் மாடு வந்து குத்தி உயிர் சேதம் அது மாதிரி ஏதாவது நடக்கிறத பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. அதனால எனக்கு இது தேவையில்லைன்னு நான் என்னோட கருத்து. அதுக்கு போதைப் பொருள் ஊத்தியும் ஆண்கள் வந்து போதை அதாவது மது அருந்திட்டும் போய் அந்த விளையாட்டுல வந்து விபத்தை ஏற்படுத்திக்காம உயிர் சேதங்கள் ஏற்படாம அதே நேரத்தில் வந்து காளைகளையும் துன்புறுத்தாம வீரர்களுக்கும் வந்து காயம் ஏற்படாம ஒரு பண்டிகைங்கிறது ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி.